சொல்லுகிறார் என்றால், வருங்கால சந்ததிகளுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன வார்த்தை என்றால், எவரையும் கனப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கருந்தாப்பா ஆகும் அப்படின்னு சொன்னார். இல்லையா? என்ன நாடுகளுக்கு பின்னாக போன என்ன ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு அரசனா மாற்ற அவருடைய கருந்தாப்பா என்னை மேன்மைப்படுத்துச்சு. ஆகவே நீ என்ன பண்ணு அப்படின்னு சொன்னாரு, ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் வருகிறது, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அவருடைய மக்களுக்கு அவருடைய மகனுக்கு கட்டளை இடுகிறார். அவரால் தான் கூடும். நம்முடைய வாழ்க்கை உயரணும், நம்முடைய வாழ்க்கை மேன்மைப்படணும் அப்படின்னா வேற யாராலையும் முடியாது. அது ஆண்டவருடைய கரத்தினால தான் முடியும். இல்லையா? அவருடைய கரத்தை பற்றி சொல்லும் போது அவருடைய கரம் ஓங்கிய புயமும் பலத்த கரத்தை உடையவர். இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. மைட்டி பவர், ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் போட்டிருக்கு. அல்லேலூயா. வல்லமை உள்ள அவருடைய புயம், அவருடைய புயம் வந்து வல்லமை உள்ள புயம். அவருடைய கரம் பலத்தால் இடைக்கட்டின கரம். அந்த கரம் மாத்திரம் நம்ம மேல இருக்குமானா தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, பிள்ளைகள் வாழ்க்கையில, சமுதாயத்துல நம்ம மேல நமக்கு இருக்கும்னா எல்லாரும் இந்த உலகம் நம்மளை ஒதுக்கும். ஆனா அந்த கரம் நம்மளை தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போதும் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில உங்களுடைய கரத்தை மாத்திரம் என் மேல வைங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு சாலமோனை பார்த்து, உன் தேவனாகிய கர்த்தரை அறிந்து உற்சாக மனதோடு அவரை சேவித்துக்கொள். உற்சாக மனதோட தேவனை அறியணும். நீ நல்லா அறி. அவருக்கு பிரியமானது என்ன, அவருக்கு உகந்தது என்ன, அவருக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து வேத வசனங்களை தன்னுடைய இருதயங்களெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அதுல எழுதி வைத்திருக்கிற இருதயங்களை இருக்கிற எல்லா காரியங்களையும் அறிந்து அவருக்கு பிரியமாய் நீ நடக்கும் போது நடக்கணும். உற்சாக மனதோடு உற்சாகத்தோடு அவரை நீ பின்பற்றினா ஆண்டவர் உன்னை குணப்படுத்துவார்ப்பா. அவர் என்ன செய்வார் என்றால் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த முடியும். இல்லையா? சொல்லுங்க. இவன் அவன் இல்ல, எந்த மனுஷனா இருந்தாலும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த முடியும். அவருடைய கரம் வல்லமை உள்ளது என்று சொல்லி சொல்றான். நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன். இல்லையா? சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலையில, நம்முடைய அயலகத்தார், நம்முடைய சூழ இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். எவரையும் அவர் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவர் உண்மை உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 28ஆம் அதிகாரம் உபாகம் 28:1 சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் என்று எல்லா ஜனங்களிலும் அவர் சொல்லும்போது, எல்லா ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன், எல்லா ஜனங்களிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணினவர். இந்த வாக்கு தத்தத்தை சொல்லும் போது இந்த ஜனங்க எப்படி இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருந்தாங்க என்று சொன்னீங்கன்னா, உபாகமம் 7:7 பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தார்கள் என்றால் சொற்ப ஜனங்களா இருந்தார்கள். எகிப்துக்கு வரும் பொழுது அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா 70 பேர் தான் அங்க இருந்தாங்க. எகிப்து தேசத்துல அவங்க இருக்கும்போது அவங்க 70 பேர் தான் இருந்தாங்க. அவங்க அழைக்கும் போது, அவங்களை தெரிந்து கொள்ளும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் என்றால், அவர்கள் அழைத்த போது அவர்களை கொஞ்சம் ஜனங்கள், சொற்ப ஜனங்களா இருந்தார்கள். அவங்க அழைக்கும் போது கூட அவங்க சொற்ப ஜனமா இருக்கலாம், தகுதி இல்லாதவர்களாய் கூட இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையில உங்க குடும்பத்துல ஒருத்தரா உங்களை தேவன் தெரிந்திருக்கலாம், ஒருத்தர் தான் உங்க குடும்பத்துல தெரிந்திருக்கலாம். உங்களை கொண்டு கர்த்தர் உங்க குடும்பத்திலே உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் மேன்மைப்படுத்த அவரால் முடியும், அவர் உயரத்தில் வைக்க முடியும். அவர் அந்த கரம் மாத்திரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா ஆண்டவர் அவருடைய கரம் பலப்படுத்தி உன்னதத்துக்கு மேலான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும். இததான் யாபேஸ் வாசிக்கும் போது 1 நாளாகமம் 4:10 வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், தாய் என்னை துக்கத்தோடு பெற்றாள், அவள் என்னை பெறும் பொழுது வேதனை பெற்றாள். ஆகவே என்னை பார்க்கும் போதெல்லாம் இவனை துக்கத்தோடு பெற்றேன், இவனை வேதனையோடு பெற்றேன், இவன் எனக்கு வேதனை அப்படின்னு சொல்லி எப்பவும் அவன் சொல்லுறதுனால அவருடைய ஜனங்களுக்கு மத்தியில அவன் தாய் சொல்லி அழுகிறத பார்த்துட்டு அவன் துக்கப்பட்டு போய் கர்த்தருடைய சமூகத்துல போய் அவன் உட்கார்ந்து அமர்ந்து ஜெபம் பண்ணுகிறான். தேவனே,
உம்முடைய கரத்தை என் மேல் வையும். அல்லேலூயா. உம்முடைய கரத்தை என் மேல் வையும். வாசிங்க 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவனே என்னை ஆசீர்வதித்தீர். அங்க பாருங்க அவன் என்ன சொல்றான்னா, என் தாய், என் குடும்பத்தார், என் சகோதரர், என் உறவினர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு வேதனை, என் துக்கம், இவன் கஷ்டம், இவன் பார்த்த அருவருப்பு, இவன் தாயே சொல்றா இவனை துக்கத்தோட பெற்றேன் அப்படின்னு சொல்லி. அப்ப துக்கம் வருது பாருங்க, வேதனை வருது பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. உடனே அவ மனம் நொந்து போய் தேவனை நோக்கி கூப்பிட்டு வாசிங்க. என் எல்லையை பெரிதாக்கி அதுதான் அண்டர்லைன் பண்ணணும். உமது கரம், அவருடைய கரம் என்ன பண்ணணும்? என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்துக் கொள்ளும். தீங்கு என்னை விலக்கி காக்கணும்னா அவருடைய கரம் நம்ம மேல இருக்கணும். சொல்லுங்க. அப்படின்னா என்னன்னா, அதை நான் யோசித்து பார்க்கும்போது என்னன்னா, ஆதியாகம புத்தகத்துல நீங்க வாசித்தா யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா கர்த்தர் நம்மோடு இருக்கணும். அவருடைய கரம் நம்ம மேல இருக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அருவருப்புகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றும் போது தேவன் நம்மிடத்திலே வாசம் பண்ணுவார். தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணன், அசுத்தம் அவருக்கு பிடிக்காது, அருவருப்பு பிடிக்காது. அல்லேலூயா. அப்ப அவருடைய இருதயத்தை எழுதி வைத்திருக்கிற வேத வசனத்தை வாசிக்கும் போது அவர் நம்மளை பரிசுத்த ஆவியானவரினால நம்மளை கழுவி சுத்திகரித்து அவர் வைத்திருக்கிற முன்பிடித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? சகோதரர்கள் எல்லாரையும் காட்டிலும் அவனை மேன்மை உள்ளவராய் மாற்றினார். அல்லேலூயா. அவனுக்கு அவன் துக்கத்தோட பெற்றான்னு சொன்னா அவன் பட்டணம் யாபேஸ் என்கிற பட்டணம் இருந்தது. ஒரு டிக்ஷனரியில பார்க்கும்போது யாபேஸ் பட்டணம் இன்னைக்கு இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய பட்டணம், ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம். கர்த்தர் ஒரு துக்கத்தோடு வேதனையோடு இருந்த மனிதனை கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் ஆண்டவரிடத்துல போய் ஜெபிக்கும் போது உடைய கரம் என் மேல் வையும், என் வாழ்வை பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் ஏன் உங்களையே என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார்? ஏன் நம்முடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார்? அந்த விசுவாசத்தை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? வழிவி போகக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் வம்சத்தில் ஒருவனை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை பார்க்கும்போது தேராகினுடைய மகன் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது ஒருவனாய் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், எதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்தார் என்று பார்த்தா, வேத புஸ்தகத்துல எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் அழைத்த தேவன் அப்படியே விட்டுறது இல்லை. யாரெல்லாம் அழைச்சாரோ உங்களை தான் அழைச்சு இந்த சபையில உட்கார வச்சிருக்கிறார் இல்லையா? அப்படின்னா அழைச்சார்னா கர்த்தர் உங்களை என்னவா மாற்றுவார் அப்படின்னு சொன்னா, கனத்துக்குரிய பாத்திரமா, மேன்மை உள்ள பாத்திரமா கர்த்தரால மாற்ற முடியும். இல்லையா? அதை விசுவாசிக்கணும். இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் என்னை மேன்மை உள்ளவனாக, கனம் உள்ளவனாக என்னை மாற்ற முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சமுதாயத்துல, என் வேலை செய்கிற இடத்துல என்னை கனம் உள்ளவனாக வைக்க, மேன்மை உள்ள ஸ்தானத்தில் என்னை வைக்க, என் குடும்பத்துல மேன்மையாய் கர்த்தர் வைக்க அவரால் முடியும் அப்படின்னு விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் ஏற்ற நேரத்துல, ஏற்ற சமயத்தில், அதினதி நேரத்துல, காலத்துல நேர்த்தியாய் அழகாய் நம்மை வைத்து நம்மை மேன்மைப்படுத்தி அழகுபடுத்துகிறவர் ஆண்டவர். கணவன் கூட நம்மளை ஒரு மாதிரியா பேசலாம், என்ன பண்ணலாம், மனைவி கூட நம்மள பேசலாம், பிள்ளைகள் கூட நம்மள பேசலாம். ஆனா ஆண்டவர் மாத்திரம் நம்மளை உயர்த்தி அழகு பார்த்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஒரே தெய்வம் இருக்குன்னா ஆண்டவர் மாத்திரம். சொல்லுங்க. தன் ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. நம்மிடத்திலிருந்து ஆவி விடும்போது அவர் தான் நம்மளை அழைத்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கொண்டு போகிறார். இல்லையா சொல்லுங்க. அதனால இந்த உலகத்துல வாழும்போது நெருக்கங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், இடுக்கங்கள் வரும். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவள் சொல்லுகிறார், அன்னாள் சொல்லும் போது சொல்லுகிறார், அவள் அற்பமாய் நினைக்கப்பட்டார். அவள் சக்கலத்தின் மூலமாக அவள் நெருக்கப்பட்டார், அற்பமாய் நினைக்கப்பட்டார். அவளை கேவலமாக மலட்டு தன்மையாய் இருக்கிறார். எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறது, இவளுக்கு குழந்தையே இல்லாத ஒரு அவமான சின்னமாய் இருக்கிறாள் என்று சொல்லி எல்லாரிடத்திலும் அவளை துக்கப்படுத்தினார். ஆனால் ஒரு காலத்தில் அவள் துக்கப்பட்டாலும் ஒரு காலத்தில் அவள் சொல்கிறார், ஒருவேளை நீங்க துக்கப்பட்டிருக்கலாம்,
அவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க, இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்ல அப்படின்னு இப்ப நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார், ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்தார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், சிறியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறார். இங்க பாருங்க, சிறியவன் டஸ்ட், அல்லேலூயா, அந்த டஸ்ட்ல இருந்து எடுக்கிறார் சிறியவனை, எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ஒரு குப்பையில இருக்கிற நிலைமையா இருக்கலாம், புழுதியில் இருக்கிற நிலைமையா இருக்கலாம். ஆனா உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் எடுத்துக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவோ பேர் படிச்சவங்க இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, விஞ்ஞானிகள் இருக்காங்க, அறிவாளிகள் இருக்காங்க, எல்லாம் போறதுக்கு வந்து தூக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதுனால அவருடைய சமூகத்துல உட்கார வச்சிருக்காரு. ஏன் உட்கார வச்சிருக்காருன்னா நம்ம மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மை, நம்முடைய சந்ததிகளை, எல்லா சந்ததிகளும் செழிப்பாய், ஆரோக்கியமாய், மகிமையாய் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில தருவதற்காக நம்மளை கொண்டு வந்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்தான் சொல்றார், அவர்களை எங்கே உட்கார வைக்கிறார் என்றால் பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார், மகிமை உள்ள சிங்காசனத்தில் அவரை என்ன பண்றாரா சுதந்திரிக்க பண்ணுகிறார் என்று அவர் என்ன பண்றா, அண்ணால் என்ன பண்றா, தேவனை துதிக்கிறார் என்று சொல்லி பார்க்க. ஒரு காலத்துல துக்கத்தை சுமந்தவள், அவமானப்படுத்தப்பட்டவள், புருஷன் கூட சொல்றான், 10 பிள்ளைகளை பார்த்து உன்னை அதிகமாய் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா புருஷனால கூட என்ன பண்ண முடியல, அவளை ஆறுதல் படுத்த முடியல. இல்லையா சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னா முதல்ல யாரை நம்புவாங்க? யாரை நம்புவாங்க? கல்யாணம் பண்ணிக்கிற அந்த மனுஷனை தான் நம்புவாங்க. இல்லையா சொல்லுங்க. அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அவங்க கூட பிறந்தவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க. யாரை நம்புவாங்கன்னா, கை பிடிச்சு கொடுக்குறப்பா, கண் கலங்காம பாத்துக்க, நீ உயரமான இடத்துக்கு போறியோ கீழான இடத்துக்கு போறியோ மனைவியை கண்ணீர் விடாம பாத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, இந்த இடத்துல எல்கானா கூட அவளுக்கு ஆறுதல் கிடைக்கல. ஆனா அவ சொல்றா, எல்கானா கூட என்ன ஆறுதல் கொடுக்கல. ஆனா ஆண்டவர் ஒரு மனிதனை, ஒரு சிறியவனாய் இருக்கிறவனை கர்த்தர் எடுப்பார். ஆனால் புழுதியில் இருந்து எடுக்கிறார். ஆனால் எந்த இடத்தில் உட்கார வைக்கிறார் என்று நம்ம சொன்னா, சிறியவனை எடுத்து புழுதியில் எடுத்து அவனை உயர்த்தி வைக்கிறார் என்பது அண்ணால் கர்த்தரை நோக்கி அவர் பாடுகிறார். எவ்வளவு நெருக்கமாய் இருந்திருப்பார், எவ்வளவு வேதனையோடு இருப்பார். ஒருவேளை நீங்க வேதனையோடு இந்த டிசம்பர் மாதத்துல 11 மாதமும் வேதனை, அவமானம், நிந்தனைகள், போராட்டங்கள் எவ்வளவோ இருந்துதான் இந்த காலையில நான் வந்திருக்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் ஒண்ணுதான் நேசிக்கிறார். கர்த்தர் உண்மையில தான் பிரியமா இருக்கிறார். அதுக்குதான் யாக்கோபு சொன்னா, உம்முடைய கரம் மாத்திரம் என்னோடு இருக்கட்டும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய கரம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் அல்ல, தனிப்பட்ட மனிதர் யாபேசு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வதித்து உயர்வை கர்த்தர் கொடுத்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21, 23ல அவன் சொல்லுறான், அவன் என்ன பண்ணுகிறான்னா, அகவா நதி அண்டையிலே உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடும் போது வழிக்கு துணையாக சேனைகளை கேட்கல. எவ்வளவோ பொண்ணு வெள்ளி வைடூரியங்கள், எவ்வளவோ ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், தேவாலயத்தை கட்டுகிறதான பணங்கள், பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வரான். அப்ப வழியில வந்து சேனை அவன் என்ன பண்ணல, அவன் ராஜாட்ட போய் ஒரு சேனை என்னை அனுப்புன்னு கேட்கல, ராணுவத்தை எங்களுக்கு அனுப்புன்னு கேட்கல. அதை கேட்க வெட்கப்பட்டிருந்தான். ஏன் அப்படின்னா, ராஜாவிடம் மனித உதவி கேட்கறதுக்கு, மனித ஒத்தாசையை கேட்க அவன் வெட்கப்பட்டான். இல்லையா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, உம்மை தேடுகிறவர்களுடைய கரம் அவர்கள் மேல நன்மையாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நாம் உண்மையாய் தேடுவோமானால் அவருடைய கரத்தை நம்ம மேல வைக்கிறார் என்றால் அது நன்மையாய் இருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறது, அது எங்கள் மேல் நன்மையாய் இருக்கிறது என்று சொல்லி அவன் ராஜாவிடத்திலே சொல்லி மனித ஒத்தாசையும் சேனையும் அவன் கேட்காமல் அந்த இடத்துல வரும்போது, அவன் கர்த்தரிடத்துல உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஆலயத்தை அவன் மெருகேற்றி அதை ஒரு பெரிய மகிமையான ஆலயமாய் அதை மாற்ற எஸ்ராவுக்கு கர்த்தர் உதவி செய்தார். நெகேமியா அலங்கத்தை கட்டினான், எஸ்ரா ஆலயத்தை
கட்டினார்கள். அந்த ஆலயத்தை மெருகூற்றி அதை மகிமை உள்ள ஆலயமாக, மகத்துவம் உள்ள ஆலயமாக அதை மாற்ற கர்த்தர் அவனுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. உன் குடும்பத்தை மெருகூற்றணுமா, உன் வாழ்க்கையை மெருகூற்றணுமா, உன் வேலையை மெருகூற்றணுமா, உன்னுடைய குடும்ப சூழ்நிலையை மெருகூற்றணுமா, கர்த்தருடைய பாதத்துல கர்த்தாவே உம்முடைய கரத்தை என் மேல் வையும் ஆண்டவரே, அந்த கரம் என்னை மேன்மைப்படுத்த முடியும், அந்த கரம் என்னை பலப்படுத்த முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்க ஜெபித்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மெருகூற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. மெருகூற்றுவார் என்றால் இன்னும் அதிகமா என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் மத்தியிலே நம்மை கனப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் நம்முடைய குடும்பத்தை கொண்டு வந்து, நம்மை கொண்டு வந்து ஆண்டவர் அவருடைய நாமம் உயரத்தக்கதாக, எல்லா ஜனங்களும் துதிக்கத்தக்கதாக கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 24-31 பாத்தீங்கன்னா 30ஆம் வசனத்தை வாசியுங்கள் சீக்கிரம். சபைக்கு விரோதமாக எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. அதிகாரங்கள் பயமுறுத்துகிறது. யாரும் இயேசுவை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. அப்ப அவங்க ஜெபிக்கிறாங்க, உம்முடைய ஊழியக்காரர் வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். உம்முடைய கரத்தை நீட்டும் தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. உமது ஊழியக்காரர்கள் மேல உம்முடைய கரத்தை வைத்து அவர்கள் முழு பலத்தோடு உமது வசனத்தை சொல்ல அவர்களை பலப்படுத்தும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்த அற்புதம் என்னன்னா, அப்போஸ்தலர் 11:21 பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அப்ப ஒரு தனி மனிதன் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஒரு கூட்ட மக்கள் உபவாசம் பண்ணி கேட்டார்கள், ஆண்டவரே உம்முடைய கரம் என் மேல் வையும் என்று சொல்லி ஜெபித்தார்கள், கேட்டார்கள். மூன்றாவதாக ஒரு ஊழியத்திலே, சபை ஊழியத்திலே வல்லமையான காரியங்கள் நடக்கணும், உங்களுடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய கரம் நம்ம மேல, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கரம் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, அல்லேலூயா, நம்ம வேலை ஸ்தல இறக்குதல, நம்முடைய சபையில, நம்ம ஊழியம் செய்கிற ஸ்தலத்துல ஆண்டவருடைய கரம் விளங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் வல்லமையை செய்யணும். ஆண்டவருடைய கரம் மகத்துவமான கிரியைகள் செய்ய நாம் அவர்களை வாஞ்சிக்க வேண்டும். அவரிடத்துல உட்கார்ந்து உங்களுடைய கரத்தை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில வையும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தருவார். ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். எவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் கனப்படுத்த அவருடைய கரத்தினால முடியும். வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள் வேகமாக. வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை எல்லோரும் அறியும்படிக்கு பாருங்க. யோசுவாவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது இந்த இடத்துல சொல்லுகிறார், எல்லாரும் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஏன் யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா 40 ஆண்டுகள் மோசேயை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை கொண்டு வந்து அவர்கள் வழிநடத்தி வருகிறார். இப்பொழுது அவர் முதிர் வயது ஆகிவிட்டார். இப்ப முதிர் வயது ஆனதினால அடுத்த இந்த பணியை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. நல்ல கவனமா கேளுங்க. ஒரு ஆள் தேவைப்படுகிறது. அப்ப தேவன் அவரை பயன்படுத்தி, மோசேயை பயன்படுத்தி லட்சக்கணக்கான மக்களை அவர் பயன்படுத்தும் போது மக்கள் அவர்களுக்கு பயந்து இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? பயந்து இருந்தாங்க. பாருங்க, தேசத்துல பயம் இருக்கா பாருங்க. ஒருத்தர் அரசாங்கம் செய்யறாங்கன்னா ஒரு பயம் இருக்கும். இல்ல சொல்லுங்க. அரசாங்கம் ஒரு ஆளுகை செய்யறான் அப்படின்னு சொன்னா ஒரு பயம் இருக்கும். இப்ப 7 லட்சம் ஆண்கள், 7 லட்சம் பெண்கள், 14 லட்சம், கிட்டத்தட்ட 40 லட்சம் ஜனங்களை அவன் எகிப்துல இருந்து கொண்டு வரான்னா அவங்க பயந்து இருந்தாங்க. சொன்ன பேச்சு கேட்காத சூழ்நிலையில அவங்க பாவம் செய்தாங்க. பாவம் செய்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணினா கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. அதனால அவர் மேல அன்பு வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜனங்களை அப்படியே வழி நடத்தி அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். இப்ப கொண்டு வரும்போது
ஒரு அவனுடைய முதிர்ந்த வயது வரும்போது அவனுக்கு என்ன வருதுன்னா அவனுக்கு மரணம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அப்ப யாரை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப கேள்வி வரும்போது தேவன் இப்பொழுது அந்த ஊழியத்தை தொடர செய்வது யார் என்று அவன் கேட்கும்போது அப்ப யோசுவா எப்படி இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசேயினுடைய வேலைக்காரன். எப்படிப்பட்டவன்? மோசேயினுடைய வேலைக்காரன். நீங்க யோசுவாவின் ஆரம்ப நாளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் ஆரம்ப நாளை பார்ப்போம். 17:9 வாசிங்க. மோசே யோசுவாவை நோக்கி மனிதரை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ண. இப்ப என்ன பண்றானா இவனுடைய ஆரம்ப நாள் எங்க ஆரம்பிக்குது? மோசேயினுடைய சரித்திரம் எங்க இது யோசுவாவுடைய சரித்திரம் எங்க ஆரம்பிக்குது என்று சொன்னா அமலேக்கியரோட யுத்தம் பண்ற இடத்துல அவன் மேல போயிட்டான். ஆரோனும் ஊரும் கைய பிடிச்சுக்கிட்டாங்க, கீழே பிடிச்சுக்கிட்டாங்க. கைய அவன் உயர்த்தி பிடிக்கிறான். எப்பெல்லாம் கீழே விழுந்தோ அப்பெல்லாம் தோல்வி அடைகிறாங்க. எப்பெல்லாம் உயர்ந்தோ கை உயர்ந்தோ அப்ப வெற்றி அடைகிறாங்க. ஆனா மேல மலையின் மேல மோசே இருக்கிறான். ஆனா யோசுவா என்ன பண்றான்னா ஒரு சில ஜனங்களை வைத்து இவன் சூப்பரைஸ் பண்ணி கீழே யுத்தத்தை செய்யும் போது யுத்தத்துல வெற்றி தரார். அதுதான் யெகோவா நிசி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப யுத்தத்துல வெற்றி தரார். அப்ப அவனுடைய ஆரம்ப நாள் என்னன்னா அவன் மோசேயின் ஊழியக்காரன், வேலைக்காரன், எடுபடி. அவனுடைய சூழ்நிலை என்னன்னா எடுபடி. ஒரு சூழ்நிலையில நீங்க அப்படிப்பட்ட வேலைக்காரங்களா இருக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு எடுபடியா இருக்கலாம். வேலை செய்யற இடத்துல ஒரு சாதாரண ஊழியக்காரனா இருக்கலாம். நான் என் வாழ்க்கை இப்படியே போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த கட்டத்தை பத்தி அவனை பத்தி வாசித்தீங்கன்னா வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 17-13. முறியடித்தான். போதும். அடுத்தது 24ஆம் அதிகாரம். இது யாத்திராகமம் 33:11 வாசிங்க. சீக்கிரமா 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது பாருங்க, நல்ல கவனமாய் கேளுங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினார். இப்ப வந்து யோசுவான் போது அப்பா பேர் வருது. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் பணிவிடைக்காரன். ஊழியக்காரன் முதல்ல சொல்லுது, அடுத்தது சொல்லுது பணிவிடைக்காரனாகிய ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணிருந்தான்? பிரியாது இருந்தான். யுத்தத்தை நடத்தினா ஊழியக்காரனா இருந்தான், பணிவிடைக்காரனா இருந்தான். அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில ஒரு எளிமையான இவன் மேல மோசே போன விட்டு ஆசரிப்பு கூடாரத்தை பாதுகாக்கிற ஒரு வேலையா ஒரு காவல்காரனா யார் இருந்தான்னா யோசுவா. அவன் வேலைக்காரனா இருந்தாலும் தேவன் மோசேயோடு பேசும்போது அவனுடைய பிரசன்னத்தை பார்க்கலாம். இந்த பிரசன்னம் எப்படி வருதுன்னு யோசிச்சான். அப்ப ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்துல போய் அவன் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு கிடைச்ச பிரசன்னம் அவனுக்கும் கிடைக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கிறோம். நீங்க வாசித்தீங்கன்னா நீங்க வாசிங்க 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 24:13. தம் ஊழியக்காரனாகிய மோசே எழுந்து போனான். மோசே பர்வதத்துக்கு ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீ திரும்பி வருமட்டும் நீ இங்கேயே எங்களுக்காக காக்கணும். இவங்க ரெண்டு பேரும் மேல போயிட்டாங்க. கொஞ்சம் பாதி தூரம் போனதுக்கு பிறகு மோசே மேல போயிட்டாரு. கீழே ஆரோன் இருக்கான். அதுக்கு கீழே மோசே யோசுவா நிக்கிறான், பணியில நிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கேயே காத்துரு அப்படின்னா எடுபடி. அல்லேலூயா சொல்லுங்க. மோசே என்ன சொல்றானோ அதுக்கு செய்ய வேண்டிய வேலையை தான் யோசுவா செய்யறான். 13 வாசித்தீங்களோ? 24-13 வாசித்தீங்க. 14 அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் இங்கேயே எங்களுக்காக காத்துறோம் என்று சொல்லி அந்த இடத்துல என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உபாகம புஸ்தகம் 34:9 வாசிங்க.
யோசுவாவை ஆரம்ப நாட்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். வாசிங்க 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவிலே தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இவ்வளவு அவனுக்கு சாத்தியம் இருந்தபோது அவன் சாதாரணமான ஆளா இருக்கான். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு அடுத்த ஆள் தேவை. நான் சொல்லுவேன், இவனை நடத்துறதுக்கு, இவனை கொண்டு போய் அடுத்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவோ பேர் யுத்த வீரர்கள் இருக்காங்க, எவ்வளவோ பேர் படித்தவங்க இருக்கிறாங்க. இப்ப மோசையை பார்த்தீங்கன்னா அவன் நல்ல படித்தவன், நல்ல சகல கலையும் கற்று தேர்ந்தவன், அவன் நல்ல அனுபவம் உள்ளவன், அரண்மனையில வசித்தவன். இன்னும் பாத்தீங்கன்னா அவனுக்கு பல காரியங்கள் அவனுக்கு தெரியும், நல்ல மேதை, அவன் அறிவாளி, ஞானம் உள்ளவன். ஆனா இந்த யோசுவாவை பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு எடுபடி, சாதாரண ஒரு என்ன செய்வது, சாதாரண ஒரு பணிவிட வேலை செய்கிற ஒரு மனிதனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல அவன் கைகளை வைக்கும் போது மோசேயின் இடத்தில் இருந்ததான ஞானத்தின் ஆவியும் அந்த ஆவி வல்லமையும் மோசேயின் இடத்தில் இருந்தது. அப்படியே யோசுவாக்குள்ள என்ன பண்ணுது, ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இல்லையா சொல்லுங்க. இன்னொரு இடத்துல இவனை பத்தி நீங்க வாசித்தீங்கன்னா என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6-8 வாசிங்க. 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் வேகமாக. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். 8ஆம் வசனம் அதுதான் வாசிக்கிறோமோ. அப்ப கொடுப்பார். அப்ப என்ன ஆகும்? 32:11 வாசிங்க. அடுத்த நிலைமை அவனுடைய வாழ்க்கையில விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில இருக்குது. அடுத்தது என்ன ஆகும்? 32:11 உத்தமமாய் பின்பற்றினார். பணிவிடைக்காரன், ஊழியக்காரன், ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தவன், யுத்தம் செய்யும் போது யுத்தத்தில் இருந்தவன், கானானை சுற்றி பார்த்து கொண்டு 7 லட்சம் பேர் சொல்றாங்க முடியவே முடியாது, அந்த இடத்தை போய் நம்ம சுதந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவனும் காலேபும் 2 பேர் சொல்றாங்க, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா அந்த தேசத்தை எழுதி நம்ம வெல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே விசுவாசம் நிறைந்தவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, உத்தமமாய் பின்பற்றின யோசுவா. அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு கேரக்டர் அவருடைய வாழ்க்கையில இருந்ததை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ள நடத்தி கர்த்தர் நம்மளை அழைத்த தேவன் நம்மளை அப்படியே வைக்கிறது இல்ல. நம்மளை கர்த்தர் கனப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை மேன்மை உள்ள இடத்துக்கு கொண்டு போகிறார். யாரும் உட்காராத ஒரு பெரிய ஸ்தானத்துல நம்மளை உட்கார வைப்பதுதான் நம்முடைய திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்ம வளரும் போது, நாம் ஆண்டவருக்காக ஜீவிக்கும் போது, நாம் ஸ்டெப்பாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளரணும். யோசுவா போல வளரணும். வேலைக்காரன், பணிவிடைக்காரன் அப்படியே வருது. அப்படியே வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா உத்தமம் உள்ளவனாய், விசுவாசம் உள்ளவனாய், ஆசரிப்பு கூடாரத்துல பிரியாதவனாய் என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் உயரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஈஸியா ஒரு போஸ்டிங்ல யாரையும் உட்கார வைக்க மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. மனிதனே எப்படியோ யோசிக்கிறான். மனிதன் பாருங்க, மனிதனுடைய கருத்தை பாருங்க. மனிதன் எவ்வளவு யோசிக்கிறான். ஒரு இடத்துல ஒருத்தனை கொண்டு போய் உயர்த்தணும்னா என்னென்னமோ யோசிக்கிறான். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்றால் அவருடைய காரியத்துல நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோம், அவருடைய காரியத்துல எவ்வளவு கனி கொடுக்கிறோம், அவருடைய காரியத்துல நம்ம எவ்வளவு பிரியமா இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறாரு. பார்த்து யாருமே உட்காராத இடத்துல, யாருமே கொண்டு போக முடியாத ஒரு கணத்துக்கு, ஒரு மேன்மையான ஒரு ஸ்தலத்திற்கு கர்த்தர் நம்மளையும் என்னையும் உங்களையும் இந்த சபையையும் கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. வாழ்க்கையில உண்மை இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில உத்தமம் இருக்கணும், நம்முடைய இருதயத்துல உண்மையும் நன்மையும் இருக்கிற இருதயமா நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. உண்மை இருக்கணும், நம்முடைய இருதயத்துல நன்மை இருக்கணும். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற இருதயமாய்
நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது, அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் போது யாருமே தடுக்க முடியாது. அவர் சொன்னார், நான் செய்ய போகிறதை தடுப்பவன் யார்? என் கைக்கு தப்புவிக்கிறவன் யார்? எந்த மனிதனும் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வை, கனத்தை, மேன்மையை ஒருவரும் அவர் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதை மீறி நம்மளை கொண்டு போய் அவர் வைக்கணும்னு சொன்னா, அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வழி எப்படி இருக்கு? கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கு? நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயத்திற்கப்பட மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை நாமே நாம நிதானித்து பார்க்கணும், நம்மை ஆலோசித்து பார்க்கணும், நம்மை நாமே சோதித்து பார்க்கணும், நம்மை நாமே நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அததான் வாசிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல சொல்லும் போது சொல்லுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் கொடுக்கும் தேசம் ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்துல கீழே வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவே நீ பயப்படாத, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, பலம் கொண்டு திடமனதா இரு. ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதா இரு, நான் உன்னோடு இருப்பேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறதுல, அதுல தேடுறதுல நீ அதிகமாய் கவனம் செலுத்து. நான் அப்ப என்ன செய்வேன்? ஆண்டவர் 3ஆம் அதிகாரம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்னாரு. ஆனால் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. அந்நாளிலே யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. படுத்துவேன் சொன்னாரு. ஆனா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர் சொன்னபடியே அவரை மேன்மைப்படுத்தினார். ஏன் மேன்மைப்படுத்தினார் என்றால், மோசேக்கு ஜனங்கள் பயந்து இருந்து பின்தொடர்ந்தது போல இவங்களும் பயந்து இருந்து பின்தொடர்ந்து அவங்களுக்கு முன்குறித்ததை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் யோசுவாவுக்கு பயந்து இருக்கிறபடி ஒரு பெரிய உன்னதமான ஒரு அபிஷேகத்தை, உன்னதமான ஞானத்தை, உன்னதமான விவேகத்தை, உன்னதமான நிதானத்தை, உன்னதமான ஒரு பெரிய நாலேஜை அவன் மேல அவன் அபிஷேகத்தை, பெசலியலுக்கு கொடுத்ததான புண்ணியமாய் செய்கிறதான ஒரு அபிஷேகத்தை அவன் மேல கர்த்தர் வைத்தார். மோசேயின் மேல இருந்த அபிஷேகம் யோசுவா மேல வரும்போது ஜனங்கள் எல்லாம் பயந்தார். சொல்லுங்க. ஒருவேளை நீங்க அற்பமா நினைக்கப்படலாம், ஒருவேளை கேவலமா உங்களை நினைக்கப்படலாம், ஒருவேளை உங்களை அசட்டை பண்ணுகிற ஒரு மாதிரி சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமாய் நடந்தீங்கன்னா, கர்த்தருக்கு மாத்திரம் அவருக்கு பிரியமானதை நீங்க செய்துகிட்டே இருந்தீங்கன்னா, நாட்கள் கடக்க அவர் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலையில கர்த்தர் பெறுவார். எதுக்கு அவர் செய்தார் என்றால், யோசுவா 4ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல ஜனமும் நான் சகல நாடும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல. போதும். 23 ஒரு பயத்தை எல்லா ஜனங்களுக்குள்ளே ஒரு பயத்தை ஆண்டவர் தந்தார். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவுக்கு ஏன் சொன்னார்? எதற்கு என்றால், ஊழியனாக மோசேக்கு இந்த ஜனங்கள் பயந்தது போல உனக்கும் பயப்படும்படி உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அப்படியே மேன்மைப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இந்த பணியை தொடர்ந்து செல்வதற்கு அவருக்கு படிப்பு இல்ல, அவருக்கு திறமை இல்ல, அவருக்கு எந்த அறிவும் இல்ல, அவருக்கு எந்த அந்த நூதனமான முறைகள் அவருக்கு தெரியாது. ஆனா மோசே பர்வதத்தில் இருக்கும்போது கூடாரத்தை பாதுகாக்கிற ஒரு பணிவிடைக்காரனாய் இருந்தாலும் கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் என்று சொன்ன கர்த்தர் அந்த பாளையத்துல எத்தனையோ பேர்கள் இருந்தாங்க. 100 அதிபதிகள் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான அதிபதிகள் எல்லாம் இருந்தாங்க. எல்லாரையும் காட்டிலும் வேலைக்காரனாக ஆரம்பித்த யோசுவாவை, படிப்பறிவு இல்லாத மனிதனை தேவன் மேன்மைப்படுத்தி உயர்த்தினார். அந்த மனிதனின் ஆரம்ப நிலை எப்படி இருந்தது என்றால்,
யோசுவா 1:1 படி அவருடைய ஆரம்பம் என்னவென்றால், வாசிங்க 1:1 வாசிங்க, திரும்ப வாசிங்க. தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் இதை வாசித்தா மோசேயின் ஊழியக்காரன் என்று ஆரம்பிக்கிறது. ஆனா வாழ்க்கை முடியும் போது பார்த்தீர்கள் என்றால் யோசுவா 24:29 வாசிங்க. மோசேயின் ஊழியக்காரன் என்று ஆரம்பிக்கிறது. ஆனா முடிவை பாருங்க, யோசுவா 24:29. இந்த காரியங்கள் எல்லாம் பைபிள் எடுத்து வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய அங்க வேலைக்காரன் இருக்கு, இங்க என்ன இருக்கு? திரும்ப வாசிங்க. யோசுவா என்கிற கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யோசுவாவை எப்படி உயர்த்துகிறார் என்றால், வேலைக்காரன் என்கிற தரத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியக்காரன் இருக்கிறதுலயே பெரிய ஒரு உயர்வை, பரலோகம் அங்கீகரிக்கிற உயர்வை, உலகம் அங்கீகரிக்கிற உயர்வு இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகம் அங்கீகரித்து அவனுக்கு வெகுமதி கொடுக்கிற அளவிற்கு இந்த உலகத்துல அவனுக்கு தேவனுடைய ஊழியக்காரன் அப்படிங்கிற அளவிற்கு கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கணும். அவரை ஹானர் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுகிறார்? ஹானர் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கரம் மனிதன் மேல் இருக்கும்போது ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், அவருடைய முடிவை பார்த்தீங்கன்னா சம்பூர்ணமா இருக்கும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. என்னுடைய ஆரம்ப நிலை இப்படி இருக்குது அப்படின்னு கலங்கி போகாதீங்க. ஆனா ஆண்டவர் முடிவு சம்பூர்ணமாய் மாற்றுவதற்கு கர்த்தருடைய வல்லமை நமக்கு போதுமானதா இருக்கு. அதனாலதான் தாவீது சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும்பா. அந்த கரம் மாத்திரம் நீ தேடினா, அந்த கரத்தை மாத்திரம் நீ பற்றி கொண்டா, நீ யாராக இருப்பாய் என்றால், ஒருவேளை ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரனாக நீ இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை எப்படி மாற்றுவார் என்றால், ஆண்டவர் உன்னை ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யனால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற உன்னதமான நிலைமைக்கு, மகிமையான நிலைமைக்கு, கர்த்தரே உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற அளவிற்கு ஒரு மேன்மையான நிலைமைக்கு கொண்டு வருவோம். ஆனா உலகம் நம்மளை எப்படி நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசித்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இந்த உலகம் நம்மளை எப்படி நினைக்குதுன்னு சொன்னீங்கன்னா, யோசபாத் ராஜாவும் யோராம் குமாரனும் யுத்தம் பண்ண போறாங்க. அப்ப யுத்தம் பண்ணும்போது அப்ப யோசபாத் யோராம் குமாரனை பார்த்து எப்படி அறிமுகம் பண்றான் பாருங்க, நல்ல கவனமா பாருங்க. 3:11 எலியா தீர்க்கதரிசி. அப்ப இங்க யாராவது தீர்க்க தரிசனம் சொல்றவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நல்ல கவனமா கேளுங்க. அந்த இடத்துல இங்க யாராவது தீர்க்க தரிசனம் சொல்றவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், யோசபாத் கிட்ட அந்த யோராம் என்ன பண்றான் கேட்கிறான். அப்ப எப்படி அறிமுகம் பண்றான் பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் எப்படி அறிமுகம் பண்றான்னா, எலியா தீர்க்கதரிசிக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்று சொல்லி ஒரு மனிதன் இருக்கிறான். பாருங்க, தண்ணீர் வார்த்த எலிசா. இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, இந்த இடத்துல தீர்க்கதரிசி இருக்கிறானா அப்படின்னு கேட்டா, ஆமா இருக்கிறான். எலிசாவுக்கு பெரிய தீர்க்கதரிசி எலிசா, அவர் மரித்து போயிட்டாரு. அதுக்கு பிறகு இங்க எலியா மரித்து போயிட்டாரு. இப்ப எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லாம இந்த உலகம் எப்படி சொல்லுதுன்னா, எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு, அவருக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்று ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தினான். நம்முடைய வாழ்க்கையிலும், நம்ம வேலை செய்கிற இடத்திலும், குடும்பத்திலும், நம்முடைய சமுதாயத்திலும் இப்படிதான் நம்மளை கவலைப்படுத்துறாங்க. நமக்கு எவ்வளவோ நம்முடைய எவ்வளவோ காரியங்கள் நமக்கு இருக்கலாம், எவ்வளவோ நன்மையான காரியங்கள், கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் இருக்கலாம். ஆனா இந்த உலகம் நம்மளை எவ்வளவு கேவலப்படுத்துதுன்னா, அவ்வளவு கேவலமாய் அந்த தீர்க்கதரிசியை கேவலப்படுத்துகிறது மாதிரி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கேவலமான சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாதத்துல உன்னதமான ஒரு உயர்வுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக முடியும். ஆனா ஆரம்பம் அப்படி இருந்தது. அந்த ராஜா தான் சொல்றான், வாசிங்க, அதே ராஜா தான் சொல்றான், அதே மனிதன் தான் கடைசியாக முடிக்கும் போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க.
அந்த நாட்களில் மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தார். அவளிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து 2 ராஜாக்கள் 13:14 2 ராஜாக்கள் நான் வாசிங்க. எங்க பாருங்க, முன்னாடி சொன்னா தண்ணி ஒரு தீர்க்கதரிசி இருந்தா அவன் செத்து போயிட்டான். அவன் அந்த செத்து போன அந்த தீர்க்கதரிசிக்கு தண்ணி கை கழுவுவதற்கு தண்ணி ஊத்துற ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தினான். ஆனா இப்ப ஆண்டவர் அவனை எப்படி உயர்த்துகிறார் என்றால் வாசிங்க. இந்த பாருங்க, எங்க நாட்டுக்கு, எங்க மக்களுக்கு, எனக்கு எப்படி, என் நாட்டுக்கு, என்னுடைய நாட்டுக்கு, என்னுடைய தேச மக்களுக்கு, எனக்கு எப்படிப்பட்டவனா இருந்தா? ரதமும் குதிரையுமா இருந்தவனே இருந்தாரு. தகப்பனே தகப்பனே என்று அவர் சொல்ல வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. குதிரையும் ரதமுமா இருந்தவரே தகப்பனே தகப்பனே என்று சொல்லி அந்த எலிசா அவன் இறந்து போன போது அவன் எல்லாரும் உலக அவனுடைய ராஜாக்கள், இஸ்ரவேல் இருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் வந்து அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, எங்களுக்கு குதிரையும் ரதமுமாய் இருந்தவரே, எங்களுக்கு தகப்பனே தகப்பனே என்று சொல்லி அவனை உயர்த்தினார். ஆனா ஆரம்பத்துல மனித உலகம் எப்படி பார்த்துச்சுன்னா தண்ணீர் வார்த்த எலிசா அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா முடியும் போது பாத்தீங்கன்னா குதிரையும் ரதமுமான தகப்பனே எங்களுடைய தகப்பனே என்னுடைய தகப்பனே என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அவனுக்கு தண்ணீர் வார்த்த ஒருவன் இருக்கிறான், அவன் தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் உலகம் எப்பவுமே நம்மளை கேவலமா தான் நினைக்கிறோம். உலகம் எப்பவுமே நம்மளை அவமானமா தான் நினைக்கிறோம். எவ்வளவு திறமைகள் இருந்தாலும், எவ்வளவு உயர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், நம்முடைய சந்ததிகள் வாழ்ந்த முறைகளை பார்த்து நம்மளை பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா கேவலமா அற்பமா நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் உலகம் முகத்தை பார்க்குது, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். சொல்லுங்க, உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஆண்டவர் எலிசாவை கர்த்தர் ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய உன்னதமான நிலைமைக்கு கர்த்தர் உயர்த்த வல்லமையாக இருந்த ஆண்டவர், அதே ஆண்டவர் உங்க வாழ்க்கையை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கனப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஒரு உன்னை கனப்படுத்தி உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரே இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிங்க. தானியேலை பாத்தீங்கன்னா தானியேலுடைய காரியங்களை பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க வேகமா. தானியேல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்ஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். தானியேல் கொண்டு வரப்பட்டாங்க. பாருங்க, நேபுகாத்நேச்சார் அந்திம காலத்துல அவனுக்கு கிட்டத்தட்ட வயது முதிர்ந்த நிலைமையில அவன் சொல்லப்பட்ட வார்த்தை. இவன் பல காரியங்கள் பட்டு அவன் வாழ்க்கையில தானியேலுக்கு தெரிந்து அனுபவப்பட்டதுனால சொல்றான், உன்னிடத்தில் பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கிறது என்று அவன் அந்த இடத்துல முடிக்கிறான். 18ஆம் வசனத்தை வாசிங்க. நேபுகாத்நேச்சர் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போதே பெல்ஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாரை காட்டிலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உன்னிடம் இருக்கிறது என்று நேபுகாத்நேச்சார் கண்டுபிடித்தார். அல்லேலூயா. உன்ட பரிசுத்த ஆவியானவருடைய தேவர்களுடைய ஆவி உன்ட இருக்குது. ஆனா அவங்க மகன் இருக்கான் பாருங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த தானியேலை எவ்வளவு கேவலப்படுத்துறான் பாருங்க. ஒரு உயரத்துல இருக்கான். ஆரம்பத்துல அடிமையா இருந்தான். ஆரம்பத்துல அடிமை 1ஆவது அதிகாரத்துல. 2ஆவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் உயர்த்துறார். 3ஆவது அதிகாரத்துல இன்னும் அதிகமாக உயர்த்துறார். 4ஆவது அதிகாரத்துல இன்னும் அதிகமாக உயர்த்துகிறார். இந்த 5ஆம் அதிகாரத்துல உச்சத்துல இருக்கிற தானியேல் உச்சத்துல இருக்கிற ஒரு உயர்வின் உச்சத்துல இருக்கிற. ஆனா சூழ்நிலைகள் அவரை எப்படி கேவலப்படுத்த
பாருங்க. 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாத்தீங்க. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த இங்க பாருங்க எப்படி சொல்றா, அப்பா கண்டுபிடித்தாரு பரிசுத்த தேவர்களின் ஆவி உடையவர் என்று. ஒரு நிலையிலிருந்து இப்ப உயர்ந்த நிலையில தானியேல் இருக்கிறாரு. அப்ப என் பிதாவினால் ராஜா, அவன் அந்த நேபுகாத்நேச்சாருடைய மகன் சொல்றான், என் பிதாவினாலே என் ராஜா யூதாவிலிருந்து சிறைபிடிக்கப்பட்ட யூதனாகிய தானியேல் அல்லவா. எப்படி சொல்றான், சிறைபிடிக்கப்பட்ட எங்க பிதாக்கள் ராஜாவா இருந்த போது சிறைபிடிக்கப்பட்ட வந்த யூதனாகிய தானியேல் அல்லவா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மத்தியில அவங்க கேவலப்படுத்துறான். இல்லையா சொல்லுங்க, உலகம் அப்படிதான் நம்மளை கவலைப்படாதீங்க. கேவலப்படுத்த தான் நம்ம மேல போறோம்னு அர்த்தம். இல்லையா சொல்லுங்க, நம்ம உயர எங்க படுகொலியில தள்ள போறாங்கன்னு அர்த்தம். இல்லையா சொல்லுங்க, நம்மள தாழ்த்த உயரப்படுவோம். நம்ம உயர்த்த எங்கேயோ ஒரு இடத்துல தள்ள போறாங்கன்னு அர்த்தம். அவங்க ஆண்டவரையே பார்க்கணும். இல்லையா சொல்லுங்க, இப்ப இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, அவனை கேவலப்படுத்துறாங்க. அப்ப எவ்வளவு கேவலம் பாருங்க. கேவலமாக பார்த்தா, நீ யாருன்னா ஒரு அடிமை. நீ என்னதான் ஆவி பெற்றிருந்தாலும், நீ என்னதான் நீ எல்லா தரிசனங்களுக்கும் விவரம் சொன்னாலும், நீ சிறை பிடிக்கப்பட்ட ஒரு அடிமை. இன்னைக்கு எவ்வளவுதான் உன்னதமான வாழ்க்கை வந்தாலும், இன்னாருடைய மகன் தானே, இன்னாருடைய பிள்ளை தானே, இன்னாருடைய பையன் தானே, நீ என்னதான் உயர்வுள்ள இருந்தாலும் நீ இப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னு நம்மளை கேவலப்படுத்தும். நம்மள அற்பமா நினைக்கும், நம்மள தூசணமா நினைக்கும் இந்த சமுதாயம். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய செயலை பார்க்கிறார், அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை பார்க்கிறார், அவர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தை பார்க்கிறார். உலகம் எப்பவுமே அவனுடைய வாழ்வு அப்படியே அடிமையாகவே முடியல. உலகம் எப்பவுமே அடிமையாக கேவலமாக வேலைக்காரனாக தான் நம்மளை பார்க்குது. ஆனா உலகம் நம்மளை எங்க கொண்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, தேவன் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். உங்களுடைய ஆரம்பம் எப்படி எந்த நிலைமையிலும் இருக்கலாம். ஒன்றை மாத்திரம் கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய கரம் மாத்திரம் என்னோடு இருக்கட்டும், என்னை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே, மேன்மைப்படுத்தும் என்று நீங்க ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார். இந்த நேபுகாத்நேச்சார் வாழ்க்கையில ஆண்டவர் அவர் அந்த ஆடு மாடுகளை மேய்க்கும் அவன் ஆடு மாடுகளோடு சஞ்சரிக்கும் போது அந்த ராஜ்யத்துக்கு இந்த தானியேல் தான் ராஜாவாய் மாறினான். சொல்லுங்க, வேற யாரும் செய்ய முடியல அந்த பணியை. ஆனா எவ்வளவு கேவலமா நினைக்கப்பட்ட தானியேலை எவ்வளவு கேவலமா தாழ்த்தி ஒரு அடிமை என்று சொல்லி எல்லாராலும் அருவருப்புக்கு செய்கிற அளவிற்கு அவனை கீழே தள்ளினார்களோ, அதே தானியேல் தான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, இவர் அங்க அவனுடைய வாழ்க்கை ஒரு உன்னதமான நிலைமைக்கு மாறுற வரைக்கும் எத்தனை ஆண்டுகளும் சரியா தெரியல. ஆனா அத்தனை ஆண்டுகளும் அந்த தேசத்துல இருக்கிற பெரிய ராஜ்யத்திலேயே, அந்த ராஜ்யத்துல அவன் தான் அந்த நாட்டுக்கு அங்க சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அவன் தான் ராஜாவா இருந்தான். பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க. என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது, என்னுடைய காரியங்கள்லாம் இப்படி இருக்கிறது, எனக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு சூழ்நிலையில எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எல்லாருக்கும் பயந்து இருக்கிறபடி கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. திரும்ப வாசிங்க 3ஆம் வசனம். யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இதே 4:14 வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார். உயிரோடு இருந்த நாளெல்லாம் எப்படி இருந்தாங்களா? பயந்து இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, 3:10 வாசிங்க. யோசுவா 3:10. யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் பாருங்க, யாரெல்லாம் பயந்து இருந்தாங்க பாருங்க. ஜனங்க மாத்திரம் பயந்து இருக்கல, கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெர்சியர், எமோரியரையும் எபூசியரும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து
கரைந்து போயிற்று. அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டது. அவருடைய இருதயம் அமைதலா இல்ல. இவ்வளோ பெரிய தேவன், ராஜ கம்பீரம் உள்ள தேவன் அவர்களோடு கூட வருகிறார் என்று சொல்லி பயந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 23 நம்ம வாசித்தோம். 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போனதை யோர்தானுக்கு மேல்கரையில் இருந்த குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து அவருடைய இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். பாருங்க, ஒரு பயம், ஒரு சொந்த ஜனங்கள் பயந்தாங்க. நாடுகள்ல இருக்கிற நாட்டு ராஜாக்களுடைய இருதயம் சோர்ந்து போச்சு. கரைந்து போகிற அளவிற்கு யோசுவாவை கனப்படுத்தினார். யோசுவாவை அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் எல்லாரும் பயப்படுற வரைக்கும் அவரை தேவன் மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நீங்க வாசிக்கிறீங்க. யோசுவா 6:27 வாசிங்க. யோசுவா 6:27. யோசுவாவோடு கூட இருந்தார். கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. அவருடைய கீர்த்தி என்ன பண்ணுச்சா, தேசமெங்கும் பரவிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க வேகமா. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கெபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிரம் பள்ளத்தாக்கின் மேலும் வந்து நில்லுங்கள் என்றான். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனின் சொல்லை கேட்டு நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்க, ஒரு எந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சொந்த ஜனம் பயந்துச்சு. அதுக்கு இல்லாம போற நாடுகள்ல இருக்கிற எல்லா ராஜாக்களும் பயந்தாங்க. இயற்கையே பயந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. சந்திரனே நில்லு, சூரியனே நில்லு அப்படின்னு சொல்லும் போது அது அப்படியே நின்னுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. இயற்கையே பயங்கர அளவுக்கு கர்த்தர் யோசுவாவை கனப்படுத்தினார், யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கனப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையான உன்னதமான இடத்துக்கு கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா 23:11 வாசிப்போம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். திரும்ப வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி, தேவனாகிய கர்த்தரில் நீங்கள் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் உங்களுடைய ஆத்துமாவை குறித்து ஒரு பயத்தோட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மென்மையான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவரே உடைய கரம் என் மேல் வையும், ஆண்டவரே என் குடும்பத்தின் மேல் வையும், என் பிள்ளை மேல் வையும், என் வேலையின் மேல் வையும், ஆண்டவரே என்னுடைய சமுதாயத்துல வையும், என் சபை மேல உடைய கரம் வையும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு மென்மையான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க எப்பவும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தாவே உடைய கரம் என் மேல் இருக்கட்டும். ஓங்கிய புயமும் பலத்த கரம், mighty power, strong hands போட்டிருக்கு. அல்லேலூயா. வல்லமை உள்ள அவருடைய புயம் மகிமையானது. தண்ணீரை அடிக்கிறது போல பிரிக்கிற தேவன். ஓடி போற யோர்தானை தண்ணீரை அடித்து பிளக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் அடித்து அவருடைய வல்லமையினாலே, அந்த கரத்தின் வல்லமையினாலே சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி உன்னதமான உச்சிதமான நிலைமைக்கு அவருடைய கரம் நம்ம மேல் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கனப்படுத்துவார், உயர் மேன்மைப்படுத்துவார். உன்னதமான இடத்துக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. கண்களை மூடி நாம் சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் கனப்படுத்தவும் உம்முடைய கரத்தால் ஆகும். உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வையும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.